சோம்பேட்ல இருந்து வந்திருக்கீங்க. என்ன காரணம் இன்னைக்கு? நாங்க இன்னைக்கு தளபதி ஜெயிச்சு நாங்க ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறோம். நாங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை நாங்க இவ்வளவு தூரத்துக்கு தலைக்குள் எங்களுக்காகவே வந்திருக்காருல்ல. அப்ப நாங்க தான் தலைமையில தூக்கி ஆட முடியும். எங்களுக்காக தானே வந்திருக்காரு. அவர் சினிமால நடிக்கிறதை விட்டு எவ்வளவு பலான கோடி நடிக்கிறோம். அவரே எங்களுக்கு வேணும். மக்கள் தான் எனக்கு வேணும். அவர் மக்களுக்காக நாங்க மக்களுக்காக நாங்க தளபதி மட்டும் தான் வேணும். நாங்க தளபதிக்காகவே வந்திருக்கோம்ல. நாங்க தான் வர முடியும். எவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தாலும் கூட நின்னு வெற்றி பெற வச்சிருக்கீங்களா? சார் அவங்க 1000 பேசுவாங்க. பேசுறவ எவ்வளவு நாளும் பேசட்டும். அது நம்ம காதுல வாங்கணும். நம்ம வேலைன்னா மக்களுக்காக செய்யறதுக்காக வந்திருக்கல. மக்களுக்காக மட்டும் தான் நம்ம பேசணும். அதனால நாங்க மக்களுக்காக நாங்க எல்லாம் சேர்ந்து தளபதி ஜெயிக்க வச்சிருக்கோம். என்ன சொல்ல விரும்புறீங்க அவருக்கு? தளபதி இதுக்கப்புறம் நம்ம மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. டிவிக்கே மட்டும் தான் இனிமே இருக்கும். சூரியனும் மறைந்தது ஒளிந்தது. இனிமே சூரியனே கிடையாது. அன்னைக்கு எங்க தளபதி முன்னாடியே சொல்லிடுறாரு, இனிமே 4ஆம் தேதி அன்னைக்கு நம்ம தான் நிப்பனாரு. அதே மாதிரி இன்னைக்கு நாங்க தான் ஆனா காலையிலே கிடையாது. காலையிலே மறைஞ்சிச்சு. அதுக்கு பயம் வந்து அவரே நின்ன 34 அமைச்சர்ல 33 பேர் கிடையாது. அவர் நின்ன இடத்துல அவரே ஜெயிக்கல பாத்தீங்களா? ஆனா எவ்வளவு பேச்சு பேசினாரு தெரியுமா எங்க தளபதி பத்தி? அதெல்லாம் காதலே வாங்கல அவர். ஏன்னா அவருக்கு தெரியும் நாங்கெல்லாம் இருக்கிறோம். அவர் பக்க பலமா இருக்கிறோம் தெரியும். நாங்க பக்க பலமா அவர் இருக்க தெரியும். அதனால தான் அவர் எங்களோட நம்பிக்கை அவர் இறங்கினாரு. அவர் நம்பிக்கை நாங்க காப்பாத்திட்டோம். தேங்க்யூ மேடம். உங்க நேம் சொல்லுங்க. எங்க இருந்து வரீங்க? நான் வந்து மாம்பாக்கத்துல இருந்து வரேன். இந்த வெற்றி எப்படி பாக்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்தின் எங்க தளபதி தான் வருவான்னு ஃபர்ஸ்ட்ல இருந்தே தெரியும். ஏன் இவ்வளவு நம்பிக்கை? எதனால நம்பிக்கை? ஏன் அப்படின்னா அவ்வளவு பிடிக்கும் எங்களுக்கு அவரை. படம்னா வருஷத்துல பாக்குற அவர் படம் ஒண்டி தான், வேற எந்த படமும் கிடையாது. ஓகே. சென்னையில பெரும்பான்மை இடத்துல பெரும்பான்மை சென்னையே கிட்டத்தட்ட தாவேக்காவா மாறி இருக்கு. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம். தளபதிக்கு விஷ் பண்ணோம். உங்க நேம் சொல்லுங்க. என் பேர் தாரிகா. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. எங்க அம்மாவது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஆனா இப்போ காலைல இருந்து நியூஸ் பாக்குறப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு, நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருக்காங்க. பட் விஜய் அவர்கள் மட்டும் வரப்போ ஏன் இந்த கனெக்ட், ஏன் இந்த எமோஷன், எதனால இவ்வளோ செலிப்ரேஷன்? எதனாலனா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் அவரை பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். இப்போ அவர் படங்கள்லேருந்து எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து அதனால தான் மெயின் ரீசன். ஓகே. அவருக்கு பர்சனலாக விஷ் பண்ணணும், நான் என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? பர்சனலானா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் தான் சிஎம். அவ்வளோதான். சென்னைனாலே இனிமேல் டிவிக்கே மட்டும் தான் இருக்கும். காலையிலே சொன்னாரு டிஎம்கே சென்னை தமிழ்நாடு. சென்னைனாலே இனிமேல் டிவிக்கே மட்டும் தான் சார். டிவிக்கே தான். தோர்கே விசில் தான் மேடம்.